டாக்டரும் அழகா வெளியில போயிட்டாருங்க. நம்ம மட்டும் தான் இப்போ உள்ள மாட்டிட்டு முழிக்கிறோம். எல்லாமே வசந்தி ஒன்னாலதான் வசந்தி. எல்லா தப்பும் என்னாலதான். நான் நல்லாவே ஒத்துக்கிறேன். நான் பண்ண தப்புனால தானே இப்போ நீங்களும் சேர்ந்து உள்ள உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு இருக்கணும். பண்றதெல்லாம் கரெக்டா, நம்ம தம்பி கண்டுபிடிப்பானா பிடிக்க மாட்டானா அப்படின்னு யோசிச்சிருக்கணும். டாக்டர் சரியான கூமுட்டை டாக்டரு. அவர் ஏதாவது ப்ரீ பிளான் மாதிரி பண்ணி வச்சிருந்தா கூட பரவாயில்ல. அவரும் ஒண்ணுமே பண்ணல. இப்படி எல்லாத்துக்கிட்டையும் மாட்டிட்டு இப்போ முழிச்சுட்டு இருக்கோம். எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு என்ன தெரியும்? கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தானா கண்டிப்பாக அந்த இடத்த இது பண்ணியிருப்பேன். உங்களால தான் கதவை லாக் பண்ணிட்டு நீங்கள் பிரியாணி சாப்பிட்டுக்கணும். நீங்கள் எனக்கு என்னன்னு திறந்து போட்டு சாப்பிட்டேன்னா அவன் எப்படியோ எட்டி பார்த்துட்டான். அது ஆனால் உங்களுக்கு தெரியல. நான் வேறு கரெக்டாக அந்த டைமில் ஃபோன் பண்ணியிருக்கேன். அட்ரஸ்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சி எப்படியோ வந்துட்டான். அந்த இடம் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு வசந்தி? அப்படியே வந்த நிமிஷத்தில் என்னோட பேரில் எழுதுங்கன்னு அப்படியே அவன் பேர்லேயே மாற்றிட்டான். எப்படியெல்லாம் ஐடியா பண்ணிட்டான் பார்த்தீங்களா? இப்போ கடைசியில் ரொம்ப பேராசைப்பட்டு பெரும் நஷ்டமா ஜெயிலில் வந்து உட்கார மாதிரி ஆயிடுச்சுங்க. எவ்வளவோ சொன்னேன், கேட்டியா? எதுவுமே கேட்க மாட்டேன்ட்ட. லாஸ்ட்ல கெட்ட பேர் வாங்கி இப்போ உள்ள வந்து உட்காந்துருக்கோம். யாருக்காவது நம்ம ஏரியா பக்கம் தெரிஞ்சிச்சுன்னு வை, நம்மளெல்லாம் காரி துப்போனவ. ஏன் தான் இப்படிலாம் பண்றோமோ அப்படின்னு. ச்சே, இப்போவாது உனக்கு நம்ம தெரிஞ்சது தப்புன்னு தோணுதா வசந்தி? தோணாமையா இருக்கு, தோண்டிட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? ஷோயோ, எல்லா தப்பு பண்ணிட்டு இப்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. பேசாம இருந்திருக்கலாம் நம்ம வாட்டுக்கு. இதெல்லாம் தேவையா? ஷப்பா, எல்லாமே இப்போ வாங்கிட்டு வந்தது போச்சு. எங்கள் அம்மா அப்போவே சொன்னுச்சு, உனக்கு பாதியும் அர்ஜுனுக்கு பாதியும் தரேண்டி எனக்கு முடியாத காலத்தில் அப்படின்னு அப்போவே சொன்னுச்சு. இப்போவே கொடுன்னு எல்லாத்தையும் வாங்கி இப்போ ஒன்றுமே தரமாட்டானுவான். உள்ளதும் போச்சா? உன்னோட வேலை. நீ பேசாம இருந்திருந்தா அது நடந்திருக்குமா? இப்போ போய் யாருக்கிட்டையாவது கெஞ்சு நான் திருந்திட்டேன், நான் இனி எதுவும் பண்ண மாட்டேன்னா வெளியில விட்டுருவானுவலா? உள்ள வச்சு லாடம் கட்டி என்ன தட்டு தட்ட போறானுவலோ தெரியல. போ, பயமா இருக்கு. என்னையும் சேர்த்து நல்லா மாட்டி விட்ட பாத்துக்க. அர்ஜுன் என் மேல சரியான ஒரு நல்ல மரியாதை வச்சிருந்தான். எல்லாமே போச்சு வசந்தி உன்னையால. நான் சொல்லும்போது நீங்கள் வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் மண்டே மண்டே அடிட்டு ஆளுக்கு முன்னாடி அந்த இடத்த வாங்கணும் அப்படி இப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தியா? இப்போ நான் என்ன பண்ணேன்? நீங்களாவது சொல்லியிருக்கணும், வசந்தி வேணாம் வசந்தி மாட்டிப்போம் வச்சு போனேன். இங்க பாரு, அப்ப நான் எதுவுமே உன்கிட்ட சொல்லலைங்கிறியா? வசந்தி பொய் சொல்லாத. நான் அப்பவே சொன்னேன் உன்கிட்ட வேணாம் வசந்தி அப்படின்னு. நீ கேட்டியா? சரி விடுங்க, முடிஞ்சதை திரும்ப திரும்ப பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்போ எப்படிங்க நம்ம வெளியில் போகிறது? உங்கள் அண்ணனுக்காவது ஃபோன் பண்ணுறீங்களா? அவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. எப்படி ஃபோன் பண்ணி சொல்ல? எப்படியா இருந்தாலும் அவங்க மக வீட்டுல நம்ம இது பண்ணியிருக்கோம், பிரச்சனை பண்ணியிருக்கோம் மக வீட்டில். அதனால எப்படி அவங்க வந்து நம்மளை எடுப்பாக? கிடக்க வேண்டியதுதான். அர்ஜுனுக்கா மனசெருங்கி வந்து நம்மளுக்கு எடுத்து கூட்டிட்டு போக வேண்டியதுதான். அதுவும் போச்சா? ஷப்பா, அர்ஜுனுக்கு இப்போ மனசு வராது. கண்டிப்பாக 10 நாளாவது உள்ளே கிடக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, நம்ம தலை விதி இப்படிலாம் ஜெயிலில் வந்து கிடக்கணும் அப்படின்னு. அவன் எல்லாமே நம்ம மேலே தப்பு தான். தப்பு இருந்ததுனால தானே இப்போ உள்ளே வந்து கிடக்குறோம். என்ன வசந்தி? அர்ஜுனு, என்ன இப்படி எனக்கு நான் நிலையா நிக்கிறியா? வேற என்னடா பண்ண சொல்றான்? பிள்ளைங்க ஞாபகமா இருக்குடா அர்ஜுனு. பிள்ளைங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு. அர்ஜுனு, பிள்ளைங்களை அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுட்டியாடா? நம்ம வீட்டில் தானே பிள்ளைங்களை கூட்டி கொண்டு போய் வச்சிருக்க. இங்க கிழவங்களை வீட்டை விட்டுறாதடா. பிள்ளைகளை சரியா கவனிக்காதுவ. அம்மாட்ட கொண்டு போயாவது விடு அர்ஜுனு. அதுக்கு மட்டும் உன் பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு மட்டும் அம்மா வேணும், எங்கள் வீடு வேணும். மற்றபடி எங்களை நல்லா ஏமாற்றி பணம் பறிக்கிறதுக்கும் நாங்கள் வேணும் இல்லை? உன்னே மாதிரி உன் பிள்ளையெல்லாம் நினைக்க மாட்டேன். அதுகளெல்லாம் என் பிள்ளை மாதிரி நினைப்பேன். புரிஞ்சுக்கோ அதை அர்ஜுன், வாங்க அர்ஜுன். சார் வரேன் சார். என்னப்பா வேற என்ன? இதுகளை வெளியில கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். என்னப்பா நீயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இப்போ வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்றா? வேற என்ன சார் பண்றது, நீங்களே சொல்லுங்க. அக்காவா போய் தொலைஞ்சிருச்சு. அங்க வீட்டில் இவங்க அம்மா ஒரே ஒப்பாரி. எங்க அம்மா தான் பிள்ளை இப்படி பண்ணிட்டா, ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருந்தேன் அதையும் இப்படி பண்ணிட்டடா இப்படி பண்ணிட்டடான்னு பாடா படுத்திருச்சு. இதுக்குன்னு 2 பிள்ளைங்க வேற இருக்குது. அவன் வேற கை குழந்தை மாதிரி சின்ன குழந்தை. அவனை யார் பார்க்கறது? அம்மா இல்லாமல் எப்படி இருப்பான்? அதனால கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு சார். வேற வழி இல்லாம தான் வந்தேன். பாவம் பார்த்து வெளியில விடுற மாதிரி தானே சார் இருக்கு கடைசியில. என்ன அர்ஜுன், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நீயே இப்படி வெளியில எடுத்தா இப்படி? ஒரு 10 நாளைக்காவது உள்ள இருந்தா இன்னும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. நீங்க வேற சார். இதுக்கு 10 நாள் என்ன 15 வருஷம் இருந்தாலும் இதுக்கு மாறவும் மாறாதுங்க, திருந்தவும் திருந்தாதுங்க. எக்கையோட கெட்டு போட்டும். இனி என்கிட்ட என்னைக்குமே வர முடியாது சார். நான் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கிறப்ப சாமி. உண்மையாகவே இந்த ஆளுக்கு இப்படி எதுவும் நடந்தாலும் நான் வரமாட்டேன். என்ன கடைசியில் எனக்கு உண்மையாகவே நடக்கணுங்கிறேன். எங்க கல்லு கணக்கு நிக்கல. அவங்கிட்ட தான் கெஞ்சிங்களே வெளியில ஏறான்னு. எனக்கு என்ன நிக்கிறியா? அப்போ உங்களை மட்டும் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வெளியில போவா?
ஏ வசந்தி வசந்தி என்ன வசந்தி, நீ மட்டும் வெளியில போறியா? அப்ப நான் மட்டும் எவ்வளவுக்கு உள்ள கிடக்க? அம்மா, எங்க இருக்கவே பயமா இருக்கு, நிக்கவே பயமா இருக்கு. இதுல என்னடானா நீ என்ன விட்டுட்டு வெளியில போறேன்ற. வசந்தி தயவு செஞ்சு என்னையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருமா. வந்து நிக்கிறான்ல, அவங்கிட்ட வாயை திறந்து ஏதாவது பேசணும். பேசாம நின்னுட்டே இருந்தா ஆமா நான் சொல்ல முடியுமா? சரி சரி நான் கேக்குறேன். அர்ஜுனு, யோ நீ பேசாதையா. மாமா மாமான்னு உன் மேல ஒரு நல்ல ஒரு மரியாதை வச்சிருந்தேன். உன் மேல அவ்வளோ ஒரு பாசமா இருந்தேன். நீ பொய் சொல்ல மாட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீயே இவ்வளோ ஃப்ராடா இருந்திருக்க. நீ அர்ஜுன் கூப்பிடவே கூப்பிடாத தயவு செஞ்சு. எல்லாமே செஞ்சது தப்பு தான் அர்ஜுனு, இல்லைன்னு சொல்லல. தயவு செஞ்சு எங்களை வெளியில எடுத்திருப்பா. பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது, அதுக்காக சொல்றேன். அர்ஜுனே வேணா இருந்தாலும் உள்ள கிடக்கட்டும், என்னை மட்டும் விடுறா, நான் பிள்ளைகளை பாத்துக்கிறேன். அடிப்பாவி, நான் உள்ள கிடக்கணுமா? ரெண்டு பேருமே போய் தொலைங்க. இனிமே ஏதாவது அர்ஜுனு தம்பி அவன் இவன் மாப்பிள்ளன்ட்டு யாராவது வீட்டு பக்கம் வந்திய என்னத்தை கொண்டு அடிப்பேன்னு தெரியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மன்னிச்சிரு அர்ஜுன், இனிமே தப்பு இந்த மாதிரி நடக்காதுடா. திருப்பி இந்த மாதிரி வேற நடக்கணுமா? நீ செஞ்ச பாவத்துக்கு என்ன ஆக போறன்னு மட்டும் பாரு. ஏன்டா அர்ஜுன் இப்படி எல்லாம் பேசுற? பேசுறதோட விடுறனே நினைச்சுக்கோ. சார்கிட்ட சொன்னேன், உன்னெல்லாம் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, பாத்துக்கோ. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இனியாவது ஒழுங்கா திருந்தி வாழ்ற வழிய பாரு. அர்ஜுன் எந்த தப்பு பண்ண மாட்டப்பா, நான் உண்டு என் வேலை உண்டு, நான் பாட்டுக்கு இருக்கேன்டா. உன்னை தேடி கூட வரலடா அர்ஜுன். ஐயோ வந்துடாத, ஜென்மத்துக்கும் வந்துடாத. சார் இது ரெண்டு போட்டு சார் விடுங்க, என்ன பண்ணி தொலைகிறது, வேற வழி இல்லை. நானும் 10 நாள் கிடக்கட்டும் தான் பார்த்தேன், வீட்டில் தொல்லை தாங்க முடியல சார், அதான் வந்தேன். என்னோட அம்மா தான் போய் வெளியில எடுத்து கூட்டிட்டு போன்னு சொல்லியிருப்பாங்களோ, அதனாலதான் இவன் வந்திருக்கான். இல்லைன்னா இவன் வரமாட்டேன். சரிம்மா போங்க. என்னங்க நின்னுட்டே இருக்கியா? வாங்க போவோம். சரி வசந்தி. என்ன நின்னுட்டு போங்க. அர்ஜுன் இந்த போறோம்டா. ஏ வசந்தி வா. போடுங்க, இந்த பாதை வழியா கிளம்பிடுவோம். உன்னோட கூட பிறந்த அக்காவா அர்ஜுன்? ஆமா சார், கூட பிறந்தது தான். சரி சரி விட்டு தொலை, என்ன பண்றது. ஏதோ உன்கிட்ட ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணி தொலைஞ்சிச்சுக்க, வேற யாருக்கிட்டே ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணிருந்துச்சுக்க, ஜென்மத்துக்கும் அவனுவோ வெளியில விட மாட்டானுவோ பாத்துக்க. ஏதோ உன்னைய கண்டு ரத்த பாசத்தை கண்டு சரி போய் தொலைன்னு விடுறா. ஆமா சார், வேற என்ன பண்றது, அதான். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். பரவாயில்லப்பா அர்ஜுன். யாத்தங்க அழுதுட்டே இருக்க? ஏன் அழுகிறேன்னே ஒன்றுமே புரிய மாட்டேக்கே. ரொம்ப நேரமாக அழுதுட்டே இருக்கா. நானும் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன், கண்ட்ரோல் ஆகவே மாட்டேங்கிறா. அங்கேயும் இங்கேயும் தான் தூக்கி காமிச்சிட்டே இருக்கேன். ஏம்மா என்ன செய்யுது உனக்கு? காய்ச்சல் சளி கூட இல்லை, அப்புறம் ஏன் ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்கா? மாமாவை காணும் அப்பாவை காணும்னு அழுறியோ? அதனால தாங்க அழுகுறா. என்ன வயிற்றுல கை வச்சு காமிக்கா? வயிறு எதுவும் வலிக்குதா? இவளுக்கு வயிறுனா என்னன்னு கூட தெரியாது, இவ எப்படி வயிறு வலிக்குதுன்னு சொல்ல போறா? ஐயோ பயமா இருக்கு, பிள்ளைக்கு என்ன செய்யுதுன்னே தெரியலையே. இப்படி அழுதுட்டே இருந்தா நமக்கு என்னமோ போல இருக்கு, ரொம்ப பயமா இருக்கே. என்ன பண்றது இப்போ? அம்மாச்சியை கூப்பிட்டு பாப்போமா? இந்த அம்மாச்சி போறாங்க. அம்மாச்சி அம்மாச்சி. இவ என்னத்துக்கு என்னைய கூப்பிடுதா? இவ கூப்பிடுறதுக்கு நம்ம திரும்பி பார்க்கணுமா? இவ கூப்பிடுறதுக்கு நாம ஒன்றும் திரும்பியே பார்க்க கூடாது. இங்க பாருங்க அம்மாச்சி, ஒரு நிமிஷம். ஏய் என்ன கூப்பிடுற வேலைலாம் வச்சுக்காத சரியா? ஐயோ நான் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க. பாப்பா ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்கா, வயிறுல இருந்தோ கை வச்சுட்டே இருக்கா. ஆனா ஏன் அலற எதுக்கு அலறன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இதை வந்து கொஞ்சம் என்னன்னு பாக்குறீங்களா? நான் இதுக்கடி வந்து உன் பிள்ளைய நான் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. நான்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது. யாருக்கு வயிறு வலிச்சான்னு யார் அழுதான்னு எப்படியோ போய் தொலைஞ்சா, எனக்கு என்ன வந்துச்சு? இனிமே அம்மாச்சிக்கு அம்மாச்சின்னு கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாரு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஐயோ நீங்கள் அவங்கள கூப்பிட கூட இல்லை. பாப்பாக்கு என்னன்னு மட்டும் பாருங்கள், வயிற்றில் கை வச்சு கொஞ்சம் பாருங்கள். எதுவும் பிள்ளைக்கு முடியலையா என்னன்னு தெரியல, கொஞ்சம் வந்து பாருங்க அம்மாச்சி, எனக்காக வேண்டாம். உங்களோட பேத்தி தானே அவளை வச்சு என்னம்மா கொஞ்சுவீங்க இனியானியான்னு வந்து பாருங்களேன். நான் யாரையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நான் யாரையும் பார்க்க மாட்டேன். யாரும் எனக்கு பேத்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு மவனே முதல்ல கிடையாது, அப்புறம் என்ன எனக்கு பேத்தி வருது? ஐயோ யாருன்னு கூட பார்க்க வேண்டாம், உங்கள் மகன்னு பார்க்க வேண்டாம், உங்கள் பேத்தின்னு பார்க்க வேண்டாம், யாருன்னு பார்க்க வேண்டாம். ரோட்டில் போகிற பிள்ளைன்னு நினச்சிக்கிறங்க, யாரோ ஒரு பிள்ளைன்னு நினச்சிக்கிறங்க. என்னன்னு கொஞ்சம் பாருங்கள், எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதனால தானே உங்ககிட்ட சொல்கிறேன். இப்படி பண்ணுறியா? எடி இனிமேல் அம்மாச்சிக்கு கூப்பிட்ற வேலை வச்சுக்கிறாத. நான்லாம் வந்து ஒன்றும் பார்க்க முடியாதுப்பா. இவ பிள்ளைக்கு முடியலன்னு என்ன இது கூப்பிட்டு இருக்கான்னு தெரியல. நான் வந்து பார்க்கணுமோ இதுக்கு மட்டும்? என்னோட பிள்ளை அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, என்னோட பேரன் பேத்தி எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுதே ஏது பண்ணுதேன்னு ஒன்றுமே தெரியாமல் புரியாமல் நான் எவ்வளோ வேதனையில் இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். வந்துட்டேன் இப்போ தான் இவ பிள்ளையை பார்க்கணும் வைக்கணும்ன்ட்டு.
எனக்கு என்னமோ பார்க்க சொன்ன மாதிரி இப்படி போகிறாங்க. இவங்க தான் பேத்தி பேத்தின்னு வச்சு கொஞ்சிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். செல்ல பேத்தி அது இதுன்னுட்டு கடைசியில் பிள்ளை ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கா. என்னன்னு வந்து பாருங்கன்னு கேட்டால் எப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க பிள்ளையோடது தான் போல் முக்கியம் போல். நம்மெல்லாம் அடுத்தவங்க தானே, என்ன இருந்தாலும் அடுத்தவங்க பிள்ளை தானே, என்ன இருந்தாலும் என் பிள்ளை, அதுக்கு தான் இப்படி போகிறாங்க. போனால் போட்டும், அவங்களோட பிள்ளை கஷ்டப்படுதுன்ட்டு இப்படி நினைக்கிறாங்க. அது பண்ண தப்பெல்லாம் இவங்களுக்கு தெரியலை. நம்ம சொல்லியிருக்கவே கூடாது. யாரோ எப்படியோ போட்டோன்னு நினச்சிட்டு விட்டுருந்துருக்கணும். அர்ஜுன் மாமா பட்டு திருந்திருப்பாரு. சே, நம்ம சொன்னது தான் தப்பு. என்னம்மா இனியா, உனக்கு என்ன பண்ணதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்க. எதுக்கு தான் நீ அழுகிறனே தெரியல இனியா. நான் என்ன பண்ணுறது இப்போது? ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகலான்னு பார்த்தா மாமாவும் இல்லை. அவளையும் விட்டுட்டு, அவளையும் கண்டிப்பாக இவங்க பார்த்துக்க மாட்டாங்க. அவள் தூங்கிட்டு இருக்கா. அவளையும் விட்டுட்டும் போக முடியாது. அர்ஜுன் மாமா வருவாரன்னு பார்த்தா இன்னும் காணுமே. இவ எதுக்கு அழுகிறா, என்ன ரீசனே ஒன்றுமே தெரிய மாட்டேங்க. இனியா கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோடி. உன்னோட அப்பா வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகலாம், சரியா? அது வரைக்கும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோமா. இங்கே தான் யாருமே உன்னை கவனிக்கவே மாட்டேங்கிறாங்களே. எனக்கும் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோ. அப்புறம் அப்பா வந்ததும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம்.